வணக்கம். 2 நாட்களுக்கு முன்னாடி அமைச்சர் கீர்த்தன் அவர்கள் பள்ளியில் ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு பண்ணுறது, போகிறது, சட்டமன்ற உறுப்பினராக இருக்க அவங்களுக்கான கடமைகள் அது செய்யட்டும், நாங்கள் தப்பு சொல்லலை. ஆனால் அங்கே செய்கிறப்போ அங்கே இருக்கிற மாணவிகிட்ட ஒரு கேள்வி கேட்டோன்னே அந்த கேள்வி புரியாமல் உடனே ஆசிரியை சொல்லி அந்த பதில் சொல்லிட்டாங்க. உடனே இங்கே ஃபஸ்ட் பெஞ்சில் எப்படின்னா லாஸ்ட் பெஞ்சில் எப்படின்னு. இன்றைக்கி இங்கே அந்த பசங்க உட்காந்துருக்காங்க, படிக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி எவ்வளோ சகஜமாக இருந்தாலும் கல்வின்றது தமிழ்நாட்டில் அவ்வளோ எளிதாக நமக்கு கிடைக்கல. காரணங்கள் காமராஜர் ஆட்சியில் தான் பள்ளிகளை மேம்படுத்துகிறாங்க, மதிய உணவு திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அப்படி இருந்த கிராமப்புற சூழ்நிலை போதுமான அளவுக்கு அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. அதுலேயும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கெல்லாம் கல்வின்றது ஒரு எட்டாக்கணியாக தான் இருந்தது. கடந்த ஒரு 50-60 ஆண்டுகளாக திராவிட இயக்கங்களில் குறிப்பாக கலைஞர் ஆட்சிகள் காலத்தில் தான் கல்விகளை மேம்படுத்தினாங்க. தற்போது அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் கோர்ஸ்லையும் கொண்டு சேர்த்துருக்கிறதுக்கான சாதனைகள் திராவிட இயக்கங்கள் செஞ்சுருக்கு. ஆனால் நீங்கள் அந்த பொது புத்தியில் வைக்கிறீங்களே, முதல் பெஞ்சில் உட்காந்த பசங்க நல்லா படிப்பாங்க, லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்த பசங்க கொஞ்சம் அப்படிதான்ற மாதிரி நீங்கள் பேசுனீங்களே, அது உண்மையாலே தப்பான விஷயம், அது கண்டிக்கத்தக்க விஷயம். விமர்சனங்கள் வந்த உடனே நானும் அரசு பள்ளியில் தான் படிச்சுட்டு வந்தேன்னு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கீங்க. ஆனால் நீங்கள் அரசு உதவி பெறும் பள்ளியில் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்றது நான் சொல்லலை. அந்த பள்ளியின் சார்பாக சமூக வலைதளங்களையே நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டப்போ வாழ்த்து சொல்லி பதிவு போட்டிருக்காங்க. அதையும் அதில் நான் போடுறேன். ஃபஸ்ட்டு பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்சுன்றதுலாம் இல்லை. லாஸ்ட் பெஞ்சிலையும் உட்காந்து சாதித்த எத்தனையோ பேர்கள் இருக்காங்க. முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் நீங்கள் சமீபத்தில் நடந்த அந்த ஆய்வு, இந்த 2 வீடியோக்குள்ளேயும் நான் போடுறேன். மக்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம். சாப்பாடு நல்லா இருக்கா? நல்லா சாப்பிடுங்க, நல்லா தெம்பா இருக்கணும், நல்லா விளையாடுங்க, நல்லா படிங்க. எல்லாம் உட்காரு. சொல்லுவீங்களா? யார் சொல்லுங்க? யாருக்கு ஒருத்தர் எந்த சின்ன சொல்லுங்க. ஒரு பையன் ஒரு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. உட்காருங்க. நீங்க சாப்பாடு இவங்கள்ட்ட நம்ம டைரக்டா ஒரு கேள்வி கேட்க அவங்களால சிம்பிளான இதுதான். அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னு நம்ம கேட்போம். அதுவே ஆன்சர் பண்ண முடியும். சொல்லுடா, உன் தெரிஞ்சதை சொல்லு. நீங்க ஒரு கான்வர்சேஷன் வேணும் இங்கிலீஷ்ல. ஏதாவது சென்டென்ஸ் கேட்டா சொல்லலாம். என்னடா என்ன பண்றாங்க? ப்ரொஃபஷன். நீங்க லாஸ்ட் பெஞ்ச்